நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததில் நான் உண்மையில் பெருமிதம் கொள்கிறேன். ஏனால் நாடார் சமுதாயத்தில் தான் காமராஜர் போல பெருந்தலைவர்கள் உருவாகினார்கள். அத்தகைய சமுதாயத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணசாமி அவர்கள் ஏன் நாடார் சமுதாயத்தை சார்ந்த தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார்? அதற்கு ஆதரவாக சரத்குமார் அவர்களும் உடன் போகிறார். தென்காசி தொகுதியில் தான் வெற்றி பெற்ற சரத்குமார் ஏன் நாடார் சமுதாயத்துக்கு செய்யவில்லை என்று சொல்லவில்லை. செஞ்சாலும் கிருஷ்ணசாமி அவர்களுடன் ஏன் கூட்டு சேர வேண்டும்? ஒரு நாடார் இளைஞனாக எனக்கு ஒரு கொந்தளிப்பு உருவாகிறது. சரத்குமார் எந்த தொகுதி வேணாலும் நம்ம பிரச்சாரம் செய்யலாம், அவரோட விருப்பம். ஆனால் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதற்காக சரத்குமார் அவர்கள் தென்காசிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும்? கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு இந்த மாதிரி பேசுற அளவுக்கு காரணத்தை உருவாக்கியது சரத்குமார் அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்களது சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நல்ல தலைவன் உருவாகதான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்கள் நல்ல தலைவர்கள் என்றினால் சரத்குமார் அவர்கள் தென்காசி தொகுதிகளுக்கு வர வேண்டாம். அப்போதான் உங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய வருங்காலத்தில் சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது. அது உறுதியாக ஒரு மாணவன் என்ற முறையில் நான் கொந்தளித்து பேசுகிறேன். யோசித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்க இதையும் கேட்டுவிட்டு நீங்கள் தென்காசிக்கு வந்தால் அதன் பின்விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அது முழு மனதுடன் நான் தெரிவிக்கிறேன். மாணவர் அமைப்பு மட்டும் இல்லை, இளைஞர் அமைப்பாக இருக்கட்டும், பெண்கள் அமைப்பாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அது எதிராக தான் செயல்படும். அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஏடிஎம்கே கூட இருந்ததுதான், டிஎம்கே கூட சேர்ந்ததான், எந்த தொகுதியில் நீங்க நின்னாலும் அதற்கு எதிராக எங்களுடைய அமைப்பு கடும் கண்டனத்தை தெரிவிக்கும். நீங்க உங்களது தோல்வியை ருசித்து சாப்பிட நாங்கள் ஆசை கொண்டு இருக்கிறோம். சரத்குமார் அவர்களே யோசித்து முடிவு பண்ணி நீங்க பிரச்சாரத்துக்கு வாங்க. உங்களை வரண்டான்னு சொல்லல, தென்காசிக்கு வரண்டான்னு தான் நாங்க சொல்றோம். ஓகேவா? இதை புரிந்து கொள்ளுங்கள் தலைவர் சரத்குமார் அவர்களே. நன்றி, வணக்கம்.